அன்னை தெரசா அவங்க முதல்ல ஒரு ஆசிரியர் தான். அவங்க ஆசிரியராக இருக்கும்போது டெய்லியும் ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க. அப்படி போகின்ற வழியில அவங்க பார்க்கும்போது நிறைய பேர் ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. சிலருக்கு கண் பார்வை இருக்காது, சிலர் தொழுநோயாளியா இருப்பாங்க, சிலருக்கு உடம்பெல்லாம் காயமா புண்ணா இருக்கும், சில பேர் குழந்தைங்க அனாதைகளாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த அன்னைக்கு தோன்றியது, ஆசிரியர் பணியை செய்வதற்கு பலர் இருக்கிறார்கள், ஆனால் இந்த மாதிரியான குழந்தைகளை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததுனாலே அவர் என்ன பண்றாங்க, அந்த ஆசிரியர் பணியை அவர்கள் கொடுத்துவிட்டு வேறொரு பணிக்காக இருந்து மக்களை கவனிப்பதற்காக வந்திருக்காங்க. அதே போல எத்தனையோ பேர் பிஎட் படிக்கிறாங்க, ஆசிரியர் எல்லாருமே நல்ல குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு அவர்கள் திணறுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அதுலயும் நீங்க ஸ்பெஷல் பிஎட் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் அது நீங்க படிச்சதுனால அப்படின்றதுனால இங்கே கேட்கிறது. எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை ஒன்று, அதிலிருந்து மாறுபட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதை இன்னொன்று. அது அங்கே என்ன அப்படின்னா, குழந்தைங்க உங்களை பாராட்ட மாட்டாங்க, குழந்தைங்க கெட்டவங்க சொல்லி திட்டுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, காயப்படுவாங்க, சில நேரத்துல உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைங்களை நீங்க அன்பா பாசமா அரவணைச்சு சொல்றீங்க இல்லையா, அதுதான் தாய்க்கு மேல. இப்ப இருக்கிற தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தா அழகு போயிடும், பால் கொடுக்கறது வாடகை தாய் வச்சிருக்காங்க. குழந்தை பெற்றுக்கிட்டா அது கஷ்டமாயிடும் சொல்லி வாடகை தாய் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வீட்டு வேலையை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டுக்காரர் வேலைக்காரையை வச்சிருக்காங்க. இப்படிலாம் அவங்க சொந்த குழந்தைகளையும் அவங்களால பராமரிக்காம முடியாமல் இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு குழந்தை வீட்டுல அவங்க சொந்த அப்பா அம்மாவை அவங்களை பார்க்க முடியாமல் கொண்டு வந்து விட்ட இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் குளிப்பாட்டி அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி அவர்கள் டாய்லெட் போனாலும் அதை சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி அவர்களுடைய துணிகளை வைத்துக் கொடுத்து அவர்களை உணவு ஊட்டி அந்த இடத்தையும் சுத்தம் செய்து எல்லாம் செய்வதற்கு என்பது தாயை விட நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். அதனால சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுலேருந்து வேலை செஞ்சதுலேருந்து அவங்களை பார்க்கறதுலேருந்து இடத்தை சுத்தம் பண்றதுலேருந்து எல்லாமே நீங்க இல்லைன்னா இந்த இடம் இல்லை. நீங்க எல்லாம் லீவ் போட்டீங்கன்னா எங்களால் ஒரு நாள் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த அளவுக்கு நீங்க இந்த குழந்தைகளுக்காக உங்க வீட்டுல நீங்க செய்றீங்க, ஆனா இங்க செய்றீங்க. அதனால உங்களை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். ஏன்னா நீங்க தாய்க்கு மேல இருக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய அளவுல சம்பளம் கிடையாதுங்க. அங்கெல்லாம் டீச்சருக்குலாம் 1 லட்சம் வரையும் சம்பளம் போகுது. 50,000 தொடங்கி ஏறிட்டே போயிட்டே இருக்கு. நிறைய லீவ் இருக்கு, நிறைய நாட்கள் விடுமுறையும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, பேசிக் சேலரி கொஞ்சம் தான். இருந்தாலும் விருப்பத்தோடு இந்த குழந்தைகளுடைய திட்டுகளையும் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் கேட்டு பாசமா இருந்து அவருக்கு உதவி செய்து இடத்தையும் தூய்மையாக வைத்து ரொம்ப உங்களால் முடிந்தவரை ஆர்வமாக செய்யுது. அதுதான் இங்க நான் பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப நீங்க ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டாலும் 3ஆவது நாள் நம்ம குழந்தைகளை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா? அது கண்டிப்பா வரும், வராம இருக்க. அதனாலதான் இதை விட்டு நீங்க போகாம இருக்கிறீங்க. இப்ப போயிட்டு நம்ம விட்டு 2 டீச்சர் போயிட்டாங்க. ஆனா அந்த டீச்சருங்க ஃபாதர் நான் எப்போ பார்க்கலாம், ஏன் நம்ம டிரைவரு நான் அடிக்கடி வரலாமா அப்படி எல்லாம் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த குழந்தைகளோட இருக்கும் போது இருக்கிற அந்த எவ்வளவுதான் திட்டமாக இது பண்ணாலும் அந்த மகிழ்ச்சி என்பது அளவிட முடியாது. அது கொடுப்பது இறைவன். நாம் செய்கிறது இந்த குழந்தைகளுக்கு செய்வதில்லை, இறைவனுக்கே நாம் செய்வது. இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனுடைய அந்த ஏழையுடைய சிரிப்பில் இறைவனுடைய முகத்தை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு அவங்க அழகா நீட்டா சுத்தமா இருக்கின்ற பொழுது அவர்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி. அதே போல அந்த குழந்தைகள் நீங்க அங்கு வரும்போதே அம்மான்ட்டு உடையவாங்க இல்லையா? அந்த நம்ம வீட்டுக்கு போனா கூட வீட்டுல இருக்க குழந்தை உடையறாரு, திட்டம் தான். அவங்க வீட்டுக்கு போகும்போது எந்த குழந்தையாவது அம்மான்னு உடைய பிடிச்சிச்சா
இல்லை. ஆனால் எங்கள் குழந்தைங்க ஓடிடுறாங்க, அம்மா அப்படின்னு. எங்களெல்லாம் அப்பான்னு ஓடிடுறாங்க. யார் கொடுக்குற அந்த பாசம் எப்படி கிடைக்கும்? அந்த பாசத்துக்கு ஈடு எந்த பணமும் உதவியும் இல்லை. ஆனால் அந்த சந்தோஷத்தை கொடுப்பவர் கடவுள். அந்த பணியை நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா? அதனால உங்களை மனதார என்னுடைய உள்ளத்திலிருந்து உங்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை திறம்பட செய்யணும்னு சொல்லியும், சந்தோஷமா செய்யணும்னு சொல்லியும், மனசுல சந்தோஷத்தோட நீங்க இந்த பணியை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன்.